jolt and then you'll die. அனைவருக்கும் வணக்கம். ஏடிபிஎன்ஸிலிருந்து உங்கள் பிரகா. உங்கள் எல்லாருக்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியா சுதந்திரம் பிறந்த கதை, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இட்ஸ் நாட் த ஹோல் ஹிஸ்ட்ரி, இட்ஸ் பிக்கெஸ்ட் ஹிஸ்ட்ரி. இந்தியாவின் மாடர்ன் தற்கால இந்தியாவின் ஒரு பரந்துபட்ட வரலாறு. இருந்தாலும் லாஜிக்கலாக நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒன்று பார்த்துட்டோன்னா 1885 to 1947 டில் சுதந்திரம் பார்த்துட்டோன்னா யூ வில் ஹாவ் ப்ராட் நாலேஜ் வாட் ஹட் ஹேப்பன்ட் இன் அவர் ஸ்பேஸ். அது தெரியும். இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் நிறைய மிதவாதிகள், நிறைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ், எல்லாருமே இந்திய மக்கள், அந்த காலத்தில் இருந்த இந்திய மக்கள் முக்கால்வாசி பேர் அதுக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நினைவு கூற மாதிரி இது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த 1885 to 1947 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி it will be better if you have a idea about East India Company. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோற்றம் அப்படின்னு பார்த்தா 1600. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1600 இன் பிரிட்டன். அதோட மெயின் நோக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தான். ஸோ தே வில் பி கோயிங் ஆன் வாயேஜ் அண்ட் ஃபைண்டிங் நியூ பிளேசஸ் அண்ட் நியூ மார்க்கெட்ஸ் டு செல் தர் குட். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, கலோனியலிசமில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவங்க மற்ற நாடுகளை பிடிச்சாங்க, அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஸோ த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லேண்டட் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் இன் 1608 இன் தி போர்ட் ஆஃப் சூரத். அந்த சூரத்தோட துறைமுகத்துக்கு தான் முத வராங்க 1608. வில்லியம் ஹாக்கின்ஸ், கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஹெக்டார் அப்படிங்கிற அந்த கப்பலில் இறங்குறாரு. அவர் அங்கேருந்து நேராக ஜஹாங்கீர் கோர்ட், ஆக்ராவுக்கு போய் ஜஹாங்கீரோட தர்பாரில் பார்த்துட்டு, ஜஹாங்கீர் கேவன் ராயல் டிக்ரி, ஒரு ஆர்டர், ஒரு தாக்கீது, ஒரு ஆணை கொடுக்குறாரு. ஃபர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டிக்கலாம் நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ தே கேன் எரெக்ட் அ ஃபேக்ட்ரி இன் சூரத். இதுதான் ஃபஸ்ட்டு ராயல் ஆர்டர் தே காட் ஃப்ரம் ஜஹாங்கீர். Within 2 years பார்த்தீங்கன்னா 1650 தாமஸ் ரோ, a famous voyager, he was the ambassador for the King James I. அவரும் ஜஹாங்கீர் மீட் பண்ணிவிட்டு immediately he got an order for establishing factories across Mughal Empire. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த முகல் சாம்ராஜ்யத்தில் எங்கே வேணாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபேக்ட்ரியை கட்டிக்கலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையை அவர் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தாமஸ் ரோ ஒரு 3 வருஷம் அங்கேயே தங்கிறாரு, ஜஹாங்கீர் கோர்ட்லேயே தங்குறாரு. அதோட ஹிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அந்த ஏரியாவில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் எடுக்கிறாங்க. அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது தே ஆர் ஜஸ்ட் அமாசிங் தேர் ஓன் மிலிட்ரி. அங்கேருந்து மிலிட்ரி கொண்டு வராங்க. அப்படியே இங்கே இருக்கவங்களை இது பண்ணிவிட்டு டாக்ஸேஷனுக்குள்ளே வராங்க. ஸ்லோவாக அவங்க மற்ற கண்ட்ரோலையும் அப்படியே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தந்த ஏரியாவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த ஏரியாவில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் எஃபெக்டிவ்லி ஸ்டார்டட் ஃப்ரம் 1757. எதுக்கு 1757னா, ராபர்ட் கிளைவ், உங்களுக்கு தெரியும், இந்த கமாண்டர் அண்ட் பின்னால் இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தார். ஸோ ராபர்ட் கிளைவ் இந்த எக்ஸ்பிடிஷனில் ராபர்ட் கிளைவ் வெர்சஸ் சிராஜுத்தௌலா, அந்த காலத்தோட நவாப் ஆஃப் பெங்காலுக்கு போரில் நவாப் ஆஃப் பெங்கால் அலாங் வித் தி ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ அவங்க அலையை அவர் தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சதுலேருந்து he laid the formation for the British rule in India அப்படின்னு சொல்லலாம் ராபர்ட் கிளைவ். ஸோ அங்கேருந்து 1757 1858 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் ஆஃப் இந்தியா. 1857 அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம், சிப்பாய் கிளர்ச்சி, த கிரேட் ரிபெல்லியன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார், சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வருது. அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆளுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ன்னு சொல்லிட்டு பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிரெக்ட் கண்ட்ரோல், பிரிட்டிஷ் க்ரௌன் ஆர் பார்லிமெண்ட் அசியூம் டிரெக்ட் கண்ட்ரோல் ஓவர் இந்தியா ஆஸ் பிரிட்டிஷ் ராஜ்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா 1858லேருந்து 1947, அது ஒரு 90 இயர்ஸு கம்பெனி ரூல்ஸ் அரௌண்ட் ஒரு 101 இயர்ஸ் 101 இயர்ஸ் வந்து அதை இப்படி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1874 கலைச்சிடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காட் டிசால்வ்ட் இன் 1874. அஃப்கோர்ஸ் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் இங்கே செப்பரேட் பண்ணியாச்சு, நல்ல பேஸ் இருக்குது, நாடு பிடிச்சாச்சு. ஸோ கொள்ளையடிக்க ஆரம்பிக்க அதோடு அதை கலைச்சிட்டு இந்த ரூல் கண்டினியூ ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டங்கிறது வந்து 1885 தான் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய கிளர்ச்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாகாணங்களில் இல்லை தமிழ்நாட்டிலையோ பெங்கால்லையோ இந்த பக்கம் பஞ்சாப்லேயோ இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்திய தழுவிய ஒரு போராட்டமோ ஒரு இயக்கமோ இல்லை. நிறைய பேர் வந்து குட்டி குட்டி அசோசியேஷன் இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரீஜனலாக இருக்குது. த மாஸ் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த பீப்புள் வேர் நாட் தேர். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் பார்த்திங்கன்னா 1885. It was founded by A.O. Hume. He was a retired Scottish civil servant. He was a political reformer, botanist. நிறைய முகங்கள் இருக்கு அவருக்கு. அலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர் தான் ஆரம்பிக்கிறார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அலாங் வித் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் அதர் பிக் லீடர்ஸ். இதில் ஒரு கூடுதல் தகவல் பார்த்தீங்கன்னா A.O. Hume ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் கூட he was considered as a father of Indian ornithology, அதாவது இந்திய பறவையியல் அந்த துறைக்கு வந்து அவர் வந்து தந்தையினும் அழைக்கப்படுறாரு. அவ்வளோ நிறைய பறவைகளை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு, அதோட கிளாசிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது அவரோட இன்னொரு முகம். திரும்ப நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வருவோம். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, W.C. பானர்ஜி, ராமசாமி முதலியார் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆரம்பித்த காலத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள். The aims of Indian National Congress அப்படின்னு பார்த்தீங்கன்னா to politically educate people, to create a unity or the one sense among Indians and anti-colonial propaganda. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்குறது, அவங்க வந்து ஆன்டி கலோனியலோட இதை வந்து இது பண்ணுறது அண்ட் பொலிட்டிக்கலாக வந்து எஜுகேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருந்தது அதோட முதல் நோக்கம். அது ஆரம்பித்த காலகட்டத்தில் விடுதலையோ இல்லை நம்ம நாட்டை சுதந்திரமோ அதோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்பா. ஸோ இட் வாஸ் மெயின்லி ஆக்டட் as a safety valve to the British government, because British government has seen lot of rebellions, and the bigger one as 1857 Sepoy Mutiny. So they didn't want to face those kind of scenarios again. They would like to avoid those scenarios. அதனால வந்து they have given a political space to discuss. அந்த மாதிரி தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. லாலா லஜ்பத் ராய் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், எங்கள் இந்தியாவில் எழுதுகிறப்ப சொல்லியிருப்பார், இது வந்து லார்ட் டஃப்ரீனோட பிரெயின் செயல் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அது வந்து ரொம்ப அந்த சேஃப்டி வால்வ் மாதிரி தான் பயன்படுது அதோட அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நம்ம ரெண்டு பிரிவாக கூட பிரிக்கலாம். ஆரம்பித்த 1885லேருந்து 1905, 1885லேருந்து 1905 வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதவாதிகளின் காலம். அந்த மாடரேட் ஃபேஸ், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிதவாதிகள். அதாவது அவங்களோட அப்ரோச்சே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சட்டிலான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். அவங்க வந்து ஸ்டில் ஹேட் கான்ஃபிடென்ட் ஆர் ட்ரஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். தே ஒன்லி டிட் கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன்ஸ் லைக் ப்ரொட்டஸ்ட், ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன். ஸோ ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள், வேண்டுகோள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டிஷன்ஸ், மனு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதில் முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் INC, W.C. பானர்ஜி, R.C. தத், ஃபெரோஷா ஷா, அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். ஸோ 1905 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிசம் பிகன் டு டெவலப். த தீவிரவாதிகள்லாம் டெரரிஸ்ட் கிடையாது, தீவிர போக்குடையவர்கள். அவங்க மிதமான இதை ஹேண்டில் பண்ணிட்டா இவங்க கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் ஹார்ஷான அப்ரோச் வந்து எடுத்தவங்க தான் தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். தே எம்ஃபசைஸ் ஆன் 3 things மெயின்லி: செல்ஃப் ரிலையன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் அண்ட் ஸ்வதேஷி சுராஜ். அவங்களோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சுயநம்பிக்கை, தற்சார்பு, ஆக்கப்பூர்வமான வேலைகள் மற்றும் தன்னாட்சி அப்போ தான் கொண்டு வராங்க. எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட், செல்ஃப் ரூல் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு கோரிக்கையாக அவங்க வச்சுருக்காங்க. அதோட முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா லாலா லஜ்பத் ராய்,
பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், பாலகங்காதர திலக், இந்த மாதிரி நிறைய மிக பெரும் தலைவர்கள் வந்து அதை ஆதரித்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஹீரோ சுபாஷ் சந்திர போஸ், அவர் வந்து அப்போதைக்கு 8 வயது குழந்தை. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் ஒன்லி 8 years old at the time of the எக்ஸ்ட்ரீமிசம் வளர்கிறப்பயே அவரும் சேர்ந்து வளர்ந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் பல முக்கிய நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம். நம்ம 1905 பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பை லார்ட் கர்சன், வங்காள பிரிவினை லார்ட் கர்சன் வந்து பண்ணுறாரு. அது வந்து நிர்வாக காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இட் வாஸ் பியூர்லி கைண்ட் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் தான், பிரித்தாளும் சூழ்ச்சி தான். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பெங்காலாக பிரித்தாங்க பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப தொடர்ந்து கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது பெங்காலில். இது எங்களுக்கு வேண்டாம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு தேவர் கண்டினியூஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் இட். ஸோ வேறு வழியே இல்லாமல் வந்து அதை 1911 வந்து அதை அன்யூல் பண்ணுறாங்க. இது செல்லாதுன்னு அறிவிச்சு அதை ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால் ஆஸ் இட் இஸ் முன்னாடி இந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் லார்ட் ஹர்டிஞ்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அதை கொண்டு வந்துடுறாரு. அதே 1911 பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்து. இந்த மாதிரியான ஒரு தொடர் போராட்டங்கள், எதிர்ப்புகள், அந்த ப்ரொட்டஸ்ட்னால என்ன பண்ணாங்க, தே ஃபெட் அப் அண்ட் தே ஸ்டார்டட் டெல்லி வுட் பி த ரைட் பிளேஸ் ஃபார் த கேபிட்டல். ஸோ கல்கட்டாலேருந்து 1911 வந்து நம்ம கேபிட்டல் வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகுது. தோ அஃபிஷியலி தே ஹவ் ஷிஃப்டட் அரௌண்ட் 1930s வித் ஆல் தோஸ் பில்டிங்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். பட் அஃபிஷியலி 1911 அவங்க ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. 1906 முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்டு பை நவாப் குவாஜா சலிமுல்லா. முக்கியமான அதோட லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் முகமது அலி ஜின்னா, ஆகா கான் டூ எல்லாம் இருக்காங்க. இன்றைய பங்களாதேஷ் டாக்காவில் வந்து அது ஃபார்ம் பண்ணுது. இட் வாஸ் ஃபார்ம்ட் அட் டாக்கா இன் பங்களாதேஷ். 1908 பார்த்தீங்கன்னா திலக் காட் 6 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் செடிஷன். ஸோ தேச துரோக வழக்கில் வந்து 6 வருட கடுங்காவல் தண்டனை வந்து திலக்குக்கு விதிக்கப்படுது. 1909 வந்து பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட் அப்படிங்கிறத தே ஹவ் பாஸ்ட் மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட் இன் 1900. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டங்கள் 1909. இது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உள்ளாட்சி மன்றங்களில் வந்து டைரக்ட் எலக்ட்ரேட்டை பற்றி பேசுது. டைரக்டான இந்தியன்ஸுக்கான ஸ்பேஸை ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு அதில் வந்து உள் ஒதுக்கீடாக வந்து 25% டு முஸ்லீம்ஸ் இதை வந்து அவங்க மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் வந்து கொண்டு வராங்க. 1914 வெரி இம்பார்ட்டண்ட் இயர் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஆல்சோ இந்தியன் ஹிஸ்ட்ரி. வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதலாம் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியன்ஸோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலகப்போரில் வந்து நிறைய இருந்திருக்கு. தேவர் ஜாயின்ட் இந்தியன் ஆர்மி இன் வாஸ்ட் நம்பர்ஸ்னு வச்சிங்கன்னா அரௌண்ட் 4 to 4.5 lakhs ஆஃப் இந்தியன்ஸ் ஜாயின்ட். ஹாஃப் ஆஃப் த இது டு தி கம்பாட் ரோல் அண்ட் நான் கம்பாட் டெக்னிக்கல் ரோலுக்கும் நிறைய நம்ம இது பண்ணோம். அதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த ப்ராமிசஸ் என்ன வந்துச்சுன்னா, ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 1 வந்து உங்களுக்கு நிறைய வந்து சுயாட்சிகள் தரப்படும், செல்ஃப் கவர்னன்ஸ் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம், ஒரு டிஸ்கஷன் வித் ஐஎன்சியும் ஒரு காரணமாக இருந்துச்சு. நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணோம். ஸோ 1915 என்ன ஆகுதுன்னா நம்ம காந்திஜி ரிட்டர்ன்ஸ் இந்தியா. ஸோ காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராரு. 1916 அகெயின் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார், மேடம் அன்னி பெசன்ட் ஆல்சோ ஸ்டார்டட் செப்பரேட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். 1916 மகாத்மா காந்தி எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் ஆஷ்ரம், சபர்மதி ஆஷ்ரம் அட் அஹமதாபாத் in order to preach truth and non-violence. ஸோ அதே வருடம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமம் நிறுவப்படுகிறது. உண்மையையும் அகிம்சையும் போதிப்பதற்காக அது வந்து காந்திஜி நிறுவுகிறார். ஸோ 1917 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இயர் ஸ்டார்டட் ஃபார் காந்திஜி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். சம்பரன் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீகார் ஏரியாவில் வந்து அது நடக்குது. அது மேஜர்லி இட் வாஸ் கன்சிடர்ஸ் த ஃபஸ்ட் சத்தியாகிரகா ஆஃப் காந்திஜி. ஸோ அதுதான் முதல் சத்தியாகிரகம்னு கருதப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ தான் விளைவிக்கணும், அதாவது கேஷ் கிராப்ஸை மட்டும்தான் விளைவிக்கணும், ஃபுட் கிரெயின்ஸை விளைவிக்கக்கூடாது, அதை வந்து எங்களுக்கே கம்மி ரேட்டுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் மோர் லைக் எ ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். காந்திஜியோட பார்ட்டிசிபேஷனால் அது ரொம்ப பெருசாக இதாகி சத்தியாகிரகமாகி அதுவும் சுதந்திர போராட்டத்தில் அப்படியே ஒரு அந்த நீரோட்டத்தில் கலந்தது. 1918 வேர்ல்டு வார் 1 எண்ட் ஆகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒரு 75,000 ஒரு 75,000 இந்திய வீரர்கள் வந்து அதில் கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து அது ஒரு துரோகம் தான். அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஸ் ப்ராமிஸ் தே ஹேடின்ட் கிவன் எனி கைண்ட் ஆஃப் செல்ஃப் ரூல்
எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் எதுவுமே தரல. பட் அது அப்படி முடிஞ்சுது. 1919 பார்த்தீங்கன்னா மாண்டே கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆக்ட், மாண்டே கிளெம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டங்கள். இது வந்து டயர்கி வாஸ் இன்ஸ்டியூட்டட் இந்த ப்ராவின்சஸ் ஆஃப் மெட்ராஸ், பீகார், பஞ்சாப், ஒரிசா. அதெல்லாம் வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் பிரதிநிதித்துவம் கூடிய சட்டமன்றங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இட் ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் தி அதர் சம் ரிஃபார்ம்ஸ் இன் செல்ஃப் கவர்மெண்ட், ஃபினான்ஸ், போலீஸ் அண்ட் எஜுகேஷன். இதெல்லாமே அது பேசுது. ஃபெப் 1919 1919 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்னென்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆக்ட். எந்த வித விசாரணையும் இல்லாமல் யாரை வேணாலும் கலவரக்காரர்களோ போராட்டம் பண்ணுறவங்களையோ அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஜெயிலில் போட முடியும். ஸோ எனி ஒன் கேன் பி அரெஸ்டட் வித்தவுட் எனி கொஷின் அண்ட் வித்தவுட் எனி ட்ரையல். தே கேன் கீப் தம் இன் ஜெயில் ஃபார் 2 years. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் போராட்டத்துக்கும் தான் அகைன் வழிவகுக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம்லாம் வந்து ரொம்ப அப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த ரோலட் ஆக்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்து. ஏப்ரல் 13, 1919. இட் வாஸ் கன்சிடர்ட் as a black day in Indian national movement. April 13, 1919, the ஜாலியன் வாலாபாக் மசேக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஏன்னா அமைதி வழியில் வந்து அந்த ரோலட் ஆக்ட் அடக்குமுறைகள், தொடர் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல வந்து மக்கள் அமைதியாக கூடுறாங்க. அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் பிரிகேடியர் ஜெனரல் ஓ டயர் அவன் வந்து இருக்கிற ஒரே ஒரு வழியையும் அடைச்சிட்டு, ஒரு வெளியேற ஒரு வழியையும் அடைச்சிட்டு, ஒரு க்ளோஸ்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடியதை வந்து அப்பாவி பொதுமக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நிகழ்து. இட் வாஸ் அ மாஸ் மெசக்கர்ட் டன் பை பிரிட்டிஷ். ஸோ அது வந்து ஒரு அங்கே ஆயிரக்கணக்கானத்துக்கு மேலே இறந்து போகிறாங்க, கொடுமையாக கொல்லப்பட்டார்கள். மேலும் ஒரு 1000க்கு மேலே படுகாயம் அடைந்தார்கள். அந்த இன்சிடெண்ட் வந்து மிகவும் துரதிருஷ்டவசமாக, அது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு, ஏன்னா நிராயுதபாணியாக அந்த மக்களை நோக்கி சுட்டு அவ்வளோ பேர் செத்து போகிறாங்க எதுவுமே பண்ணாதப்போ. அப்படிங்கிறப்ப அது வந்து நமக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தையும், இன்னும் வந்து இட் கேவ் மோர் பவர் அண்ட் மோர் எனர்ஜி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அந்த அளவுக்கு அது வந்து பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விசாரிக்கிறதுக்காக ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சாங்க. அதில் வந்து விசாரணை கமிஷனை பற்றி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் விசாரிச்சுட்டு ஆமாம் அவர் மேலே இது இருக்குது, நாங்கள் அவர் பதவியை வந்து பறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. 1920 வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இருக்கோன்னா அது வரைக்கும் நம்ம எந்தெந்தெல்லாம் அது ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருந்தோமோ பிரிட்டிஷ்க்கு, அதெல்லாமே வந்து கொடுக்க மறுக்கிறாங்க மக்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பாய்காட்டட் தர் காலேஜஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் லாயர்ஸ் வேர் பாய்காட்டட். அந்த மாதிரி எல்லா வகையிலும் எங்கெங்கெல்லாம் பாய்காட் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து இன் ஆர்டர் டு கிராண்ட் செல்ஃப் கவர்னன்ஸ் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ். அது அவங்க கோரிக்கை வந்து அப்போ தான் பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க 1920. அது அந்த இயக்கங்கள் நடந்துகிட்ருக்கு, போராட்டங்கள் அப்படியே நடந்துகிட்ருக்கு, பரவிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இதோட ஒரு கண்டினியூஷனாக வந்து சௌரி சௌராவில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் வந்து அகெயின் அமைதியான நடந்த கூட்டத்தில் வந்து கலவரங்கள் ஏற்படுத்தப்படுது. அது துப்பாக்கி சூடாகி மக்களும் இதாகி போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது அங்கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 civilians and 22 policemen were died. அதில் கொல்லப்படுறாங்க. இதாகி அது காந்திஜி காட் அரெஸ்டட். அந்த நான் கோஆப்ரேஷன் இயக்கத்தையே வந்து கைவிட்டுட்டு அது அப்படியே இதாகிடுது. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இயக்கம் ஆரம்பிக்கிறது, ஒரு கோரிக்கையை வைக்கிறது, அதுக்கு போராடுறது, அதை திரும்ப கைவிடுறது, இதே மாதிரி இருக்கிறப்ப இட் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகர்டு யூத்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆயுத புரட்சிக்கு தான் அது வழிவகுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் ஜஸ்ட் கான் ஃபார் இன்சர்ஜென்சி. இந்த மாதிரியே இருக்குது, இவங்க மேலே நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்கு. 1927 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சைமன் கமிஷன் அரைவ்ட் இன் இந்தியா. சைமன் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா கிளமெண்ட் அட்லி இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளமெண்ட் அட்லி. ஸோ அது இது வரைக்கும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்த சட்டங்களாகட்டும், மற்ற விதிமுறைகளாகட்டும், அதெல்லாம் எப்படி செயல்படுது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆராயவும், புதிய சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரை செய்யவும் இட் வாஸ் there to assess the current political reforms and also to prescribe the new futuristic plans. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் சைமன் கமிஷன் உள்ளே வருது. 1930 26 ஜனவரி 1930 வந்து நம்ம முதல் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடுறோம், முதல் சுதந்திர தினம்.
முதல் குடியரசு தினம் கிடையாது, ஜனவரி 26 முதல் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றுறாரு. அதே 1930 மகாத்மா காந்தி அனௌன்சஸ் சிவில் டிசபீடியன்ட் மூமெண்ட், குடியியல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து 1930 வந்து காந்திஜி திரும்ப வந்து அறிவிக்கிறாரு. வித் எபிக் தண்டி மார்ச், தண்டி யாத்திரைன்னு உப்பு சத்தியாகிரக யாத்திரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதோட இதில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பிகின்ஸ் அட் லண்டன். அதாவது முதலாவது வட்டமேஜை மாநாடு வந்து லண்டனில் நடக்குது. டு கன்சிடர் த ரிப்போர்ட் ஆஃப் சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டு அதோட பரிந்துரைகள்லாம் வந்து பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 1931 பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்டு. அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டையும் வந்து கைவிடுறாங்க. 1931 மார்ச் 23 அகெயின் இது இன்னொரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். 1931 மார்ச் 23 மாவீரன் பகத்சிங், ராஜகுரு அண்ட் சுக்தேவ் 3 பேரும் அந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் ட்ரையல்ஸ் முடிஞ்சு தூக்கில் இடப்படுறாங்க. தேவர் ஹேண்ட் ஆஃப்டர் தி லாகூர் கான்ஸ்பிரசி ட்ரையல்ஸ். அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் நாடு முழுவதும் ஏற்படுத்துது. இன்னும் சுதந்திரத்துக்கு மேலும் மேலும் இளைஞர்களை வர்றதுக்காகவும் ரொம்ப கோபத்தை தூண்டி அந்த வகையில் அந்த ஆயுத புரட்சி, அந்த சிறு சிறு கிளர்ச்சி ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீம் வந்து தனியாக போய்கிட்டே இருக்குது. இதை பேரலாக தான் பார்க்கணும். ஒரு பெரிய வரலாறு, அதனால் ஒரு இன்சிடெண்ட்டும் அப்படியே போச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஹோலிஸ்டிக்காக அதை பார்க்கணும் நம்ம. ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அகெயின் அட் லண்டன், காந்திஜி அங்கே போகிறாரு, அது நடக்குது. அடுத்தது 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3வது வட்டமேஜை மாநாடு, அது முடியுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜன்ஸுக்கு எலக்ட்ரோலேட்டில் ஒரு செப்பரேட் இடம் கொடுக்குறாங்க, ஒரு அங்கே வந்து ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுதான் அது ரொம்ப பெரிய இது, அந்த டிஸ்கஷனோடு முடியுது. தென் 1935 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் was passed. So government of India Act வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஆக்ட் இஸ் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பர்மாவுக்கான ஒரு சேர்ந்த ஒரு ஆக்ட். அது இந்திய அரசு சட்டம் 1935ங்கிறது ஒரு மிக முக்கிய சட்டம். ஏன்னா அப்போ தான் RBI மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன், மாகாண சுயாட்சி, தேசிய நீதிமன்றங்கள், த ஃபெட்ரல் கோர்ட், ஒரு கோர்ட் அக்ராஸ் இந்தியா, RBI எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ப்ராவின்சஸ் ரீஆர்கனைசேஷன், மாகாணங்களை பிரித்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் தரது, இதெல்லாம் பற்றி பேசுது. ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 and 1937 ப்ரிசைடட் பை ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1938-39 விச் வாஸ் ப்ரிசைடட் பை சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காங்கிரஸ். ஒரு செஷன்லையும் பார்த்தீங்கன்னா பல தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க, அதை நோக்கி போவாங்க. அது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும். அது 1939 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட். இந்தியா வாஸ் டிக்ளேர் அஸ் அன் அலை வித்தவுட் இட்ஸ் கன்சென்ட். ஸோ இந்தியாவோட கன்சென்ட்டே இல்லாமல் அதையும் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் சேர்த்துக்கிச்சு. ஆஃப்கோர்ஸ் நம்மளும் நிறையா, அதாவது முதல் உலகப்போர் மாதிரி இல்லைனாலும் 2ஆம் உலகப்போர்லேயும் நிறையா பேரை கலந்துக்கிட்டு நம்ம இது பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கான இது இல்லை. அப்புறம் 1939 இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டட் ஃபார்வர்ட் பிளாக், ஒரு லெஃப்ட் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற ஒரு லெஃப்ட் பார்ட்டி, காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து அது பிரசிடென்சியை ராஜினாமா பண்ணிவிட்டு போதும் அவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர். அதில் வந்து 1941 ஆல்சோ ஹி எஸ்கேப்ஸ் டு ஜெர்மன். இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போயிடுறாரு அவர். ஏன்னா இங்கேருந்து அவரால் வந்து சரியான முறையில் வந்து திட்டங்கள் வகுத்து போராட்டங்களோ இல்லை ஆயுத போராட்டங்களோ இல்லை ஒரு பெரிய, அவர் வந்து ஆயுத போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாஸ் மிலிட்ரியை அவர் கொண்டு வர்றார் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆர்மி. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க செடிஷன்ஸ்க்காக தேடுறாங்க, இது பண்ணாங்க. ஃப்ரீயாக அவரால் ஆக்ட் பண்ண முடியல, பிளான் பண்ண முடியலங்கிறதுனால அவர் ஜெர்மனிக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜப்பான், அங்கேருந்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு 1941 இந்தியாவிலேருந்து வெளியேறாரு அவர். 1942 அகெயின் இம்பார்ட்டன்ட் இயர் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 2-3 முக்கிய விஷயங்கள் நடக்குது. இந்தியாவுக்கு உள்ளே ஒன்று நடக்குது, இந்தியாவுக்கு வெளியே ஒன்று நடக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1942 இந்தியாவுக்கு உள்ளே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கேள்விப்பட்டிருப்பீங்க, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். 1942 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அப்போ தான் சொல்கிறாங்க, தே வாண்ட் எண்ட் த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் வி வாண்ட் எ ஃப்ரீடம் ஃபார் எனி காஸ்ட்.
நீங்கள் இனிமேல் வேலைக்கே ஆகாது, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க, உங்கள் ரூல் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஆணித்தரமாக நிற்கிறாங்க. இது இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் கையெழுக்கப்படுது. எல்லா பாய்காட்டும் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இவங்க துணிகளை, கதர் துணிகளை மட்டும்தான் வாங்குறாங்க, பிரிட்டிஷ் குட்ஸ் எல்லாம் எரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்திய லெவலில். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து ஆகஸ்ட் புரட்சி, அப்படி ஆகஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ண மந்த்தை இது பண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே ஒரு விஷயம் நடக்குது. அது INA, இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அதை வந்து கேப்டன் மோகன் சிங் வித் த ஹெல்ப் ஆஃப் நிரஞ்சன் கில் வந்து சிங்கப்பூரில் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின், இந்தியா சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது இந்தியாவுக்கு வெளியே போய் ஒரு ஆர்மியை வந்து கட்டமைக்கணுங்கன்னா பார்த்துக்கங்க, சாதாரண விஷயம். ஸோ அதை பண்ணுறாங்க. அதை வந்து சுபாஷ் சந்திர போஸ், ராஜ்பிகாரி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இருந்த இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்த வருஷமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை எடுத்து அதோட சுப்ரீம் கமாண்டராக தலைமை பொறுப்பை எடுத்துகிட்டு அதை மறுசீரமைக்கிறார். அவரோட படைகளில் அது ரெஜிமெண்ட்டில் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டுன்னு ஒரு விமனுக்கான தனி ரெஜிமெண்ட்டே இருந்துச்சு. அது 1943 பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகள் சுதந்திரத்தை நோக்கி அந்த காலகட்டத்தில். 1943 பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்குது. ஆசாத் ஹிந்த் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, நாடு கடந்த இந்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்திய அரசாங்கமே அமைச்சிட்டோம். நாடு கடந்த இந்திய ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அமைச்சிட்டோம். நான் தான் அதுக்கு தலைவன் சுபாஷ் சந்திர போஸ் பண்ணிட்டு அதுக்கு நிறைய ஆதரவு. இன்ஃபேக்ட் ஆக்சிஸ் பவர் சப்போர்ட்டட் தட், ஜாப்பனீஸ், ஜெர்மன்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அது பெரிய ப்ரெஷர் போடுது, பொலிட்டிக்கலியும் சரி, மிலிட்ரி வைஸும் சரி, அது பயங்கர ப்ரெஷர் போடுது ஆன் பிரிட்டிஷ். ஸோ 1945 எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப்போர் வந்து முடிவுக்கு வருது. நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்கிறோம். அதுக்கு ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 87,000 இந்தியன் சோல்ஜர்ஸ் were died. அதில் வந்து 87,000க்கு அதிகமான இந்திய வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஸோ இரண்டு உலக யுத்தங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களின் பங்கு டு த பிரிட்டிஷ் ஆர்மி அளப்பரியது. அவங்க ஜெயித்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்தியாவோட பார்ட்டிசிபேஷனும் நம்ம எடுத்துக்கலாம். 1945 பார்த்தீங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ் ஆர் வேவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேவலோட இதில் வந்து நடக்குது. அது இந்த டெட்லாக், பொலிட்டிக்கல் டெட்லாக்ல எப்படி கொண்டு வரலாம், இதோட சுதந்திரத்தை எப்படி கொண்டு போகிறது, இந்த பார்ட்டிஷன் கேட்டு போராடிட்டே இருக்காங்க. இது பார்ட்டிஷன் இல்லாமல் யுனைடெட் இந்தியாவாக கொண்டு போக முடியுமா, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் உலகப் போரில் வந்து கிரிப்ஸ் மிஷன் ஒன்று வருது. அப்போது 1942க்கு இந்தியாவோட வந்து சப்போர்ட் வந்து எங்களுக்கு முழுசாக வேணும் உலகப் போரில் அப்படிங்கிறதுனால அது வந்து இட்ஸ் எ ஃபெயில்டு மிஷன் தான் கிரிப்ஸ் மிஷன். 1946 வந்து கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவுக்கான தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தலைமையில் வந்து இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கொடுக்கலாம், யுனைடெட் இதாக கொடுக்கலாமான்னா முஸ்லீம் லீக் ரொம்ப எதுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க 1946. 1946 2nd செப்டம்பரில் இன்டரிங் கவர்மெண்ட் வாஸ் செட்டப் அண்டர் ஜவஹர்லால் நேரு. ஆஃப்டர் தட் டிஸ்கஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு இடைக்கால அரசு வந்து அமைக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து அமையுது. ஸோ அகெயின் 6th December 1946, டிசம்பர் 6, 1946 இந்திய சுதந்திர போராட்டத்தின் இந்திய அரசியல் அமைப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. த ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம். ஸோ அதுதான் நம்மளோட அரசியல் அமைப்பை வந்து எழுதின ஒரு அமைப்பு. அதுதான் அதுபடி தான் இன்னைய வரைக்குமே நம்ம நடந்துட்டுருக்கோம். ஸோ அது வந்து அப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க. March 1947, Mountbatten was sent to India in order to discuss the various way to transfer the powers, how the partition to be carried and what is. ஏன்னா யுனைடெட் இந்தியா வந்து முஸ்லீம் லீக் ரொம்ப வெகுமெண்ட்டாக எதுக்குறாங்க, அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ பார்ட்டிஷன் இஸ் த ஒன்லி வே. முகமது அலி ஜின்னா அதுக்கு டைரக்ட் ஆக்ஷன் எல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் தேடி படிச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப சரி வேறு வழியே இல்லாமல் பார்ட்டிஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வந்து அதை வந்து மவுண்ட்பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸோ இந்திய பிரிவினையை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த இதில் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு March 1947 அந்த பிளானில் வந்து திட்டமிடுறாங்க. July 18, 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இந்திய விடுதலை சட்டம் 1947 பிரிட்டனில் வந்து பாஸ் ஆகுது. அதுதான் நமக்கு வந்து இந்தியா வந்து அது சோகால்டு இந்தியா முன்னில் இந்த இந்தியா வந்து இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இந்திய இன்னொன்று வந்து பாகிஸ்தான் தமிழ்னா வந்து. ஸோ 14 August 1947 பாகிஸ்தான் காட் இண்டிபெண்டன்ஸ். 15th August 1947 நம்ம நாடு, தாய் திருநாடு காட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம். ஸோ இதுதான் இது நடக்குது. ஸோ
இது இந்த 1947 வரைக்கும் பார்த்தோம், நம்ம ஃப்ரீடம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்தியா ஃப்ரீட் ஆன் August 15, 1947. ஸோ இப்போ இதில் வந்து ஆஃப்டர் ஃப்ரீடம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொல்லலாம், அதோட ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. 29th August 1947 அகெயின் என்ன ஆகுதுன்னா, the drafting committee was appointed under the presidency of B.R. Ambedkar. ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட்டாக போட்டு டிராஃப்டிங் கமிட்டி, அரசியல் அமைப்பு சட்ட முன்மொழிவு குழு அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைக்கிறாங்க. அதில் அதர் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா K.M. முன்ஷி, முகமது சதாவலா, T.T. கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசாமி ஐயங்கார், டிபி கைத்தான். ஆக்சுவலாக டிபி கைத்தனை தான் T.T. கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ் பண்ணுறாரு. பிஎல் மிட்டர், மாதவ் ராவ், இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ 24th Jan 1950 தட் வாஸ் த லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதுதான் கடைசி மீட்டிங்கு. அதில் வந்து எல்லாருமே அதை வந்து ஒப்புக்கிட்டு ஆல் அக்செப்டட் அண்ட் சைன்ட். த சேம் டே வி ஹவ் ஆல்சோ அக்ரீட் ஜனகணமன as our நேஷ்னல் anthem. நம்ம தேசிய கீதமாக அன்றைக்கி தான் நம்ம வந்து ஜனகணமனவையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அஃபிஷியலாக. அண்ட் 26 Jan 1950, 26 ஜனவரி 1950, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அஃபிஷியலி கேம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ அதிகாரப்பூர்வமாக அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1950 ஜனவரி 26 அன்றைக்கி தான் நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டைம்லைன்ஸ் பார்த்திங்கன்னா 2 years 11 months 18 days எடுத்துக்குது. ஆல்மோஸ்ட் 3 years எடுத்துக்குது அதோட ஃபார்மேஷன்லேருந்து எல்லாத்தையும் முடித்து அதை புக்காக கொண்டு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான், நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே பாஸ் பண்ணிவிட்டு அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் கூட யூஸாக இருக்கும். ஒரு ஹோலிஸ்டிக்காக எண்ட் டு எண்ட் இருக்கும் அது. ஸோ இவ்வளவு அரும்பாடுபட்டு ரத்தம் சிந்தி பல லட்சக்கணக்கான இந்தியர்களின் தியாகத்தின்ல உருவாகி நம்ம போராடி பெற்ற சுதந்திரத்தை மிகவும் கவனமாக பாதுகாப்போம். அதற்கு மிக பொறுப்பான குடிமகனாக நம்ம இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேவை செய்வோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்மளான கடமைகளை செய்வோம். Ask not what your country can do for you. Ask what you can do for your country. Jai Hind.